யாழ் மறையலை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்று உறுதிப்பூசல் என்னும் அருட்சாதனம் பற்றி சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று எங்களுடைய கிறிஸ்தவ சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 30% தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை ஒரு ஆழமான நம்பிக்கையோடு ஒரு சாட்சியமுள்ள வாழ்வாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 40% அருட்சாதனங்களை பெறுகின்றார்கள், கோவிலுக்கு வருகின்றார்கள், திருப்பலியில் பங்கெடுக்கின்றார்கள். ஆனால் அதைவிட மேலாக வேறு எதையும் அவர்கள் செய்வதில்லை. வேறு எந்த ஈடுபாடும் இல்லை. வேறு எந்த பணியிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்துவதில்லை. தன்னுடைய அருட்சாதனம், தன்னுடைய கோவில், தன்னுடைய செபம், இப்படியாக ஒரு தனி வட்டத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் இந்த அருட்சாதனத்தை ஏன் பெற்றோம், இந்த அருட்சாதனம் வழியாக தங்களுக்குள்ள கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, தாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவினுடைய தூதுவர்களாக, நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக, நற்பணி ஆற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே மறந்தவர்களாக, பரிசுத்த ஆவியை கூட மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனம் எங்களிலே எவ்வாறு செயல்பட வேண்டும், நாங்கள் எவ்வாறு தூய் ஆவியினுடைய கொடைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும், நாங்கள் தூய் ஆவியினால் தூண்ட பெற்று ஒரு உண்மையான சாட்சியமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் இன்று சிந்திப்பது மிக மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சவால்களை சந்திக்கின்றோம், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்றோம், அல்லது நாங்கள் துன்பங்களை சந்திக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கும் பல சவால்கள் எங்களுக்கு எழுந்து வருகின்றன. ஏனென்றால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், தொழில்நுட்ப வளர்ச்சி அல்லது உலகமயமாக்கல் அல்லது நுகர்வோர் கலாச்சாரம், இது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பங்கள், ஊடகங்கள், இப்படியாக பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் நாங்கள் சில வேளையிலே சமத்துவம் இல்லாத ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அல்லது ஒரு இனம் மற்ற இனத்தை அடக்கி ஒடுக்கின்றதாக, இப்படியாக நாங்கள் சில அடிமைத்தனங்களை நாங்கள் காண்கின்றோம். இதைவிட இன்னும் மேலாக எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எங்களுக்கு பல சவால்கள் எழுந்து வருகின்றன. சில வேளையிலே சிலர் பாவம் என்ற உணர்வை அற்றவர்களாக, எதை செய்தாலும் அது சரியானது, பாவம் என்றது இல்லையே என்ற ஒரு கண்ணோட்டத்திலும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் எப்படி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எங்களுக்கு தேவை. திருமுழுக்கு நாங்கள் பெற்ற பொழுது தூய் ஆவியை பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது இந்த தூய் ஆவி எங்களை புனிதப்படுத்துகின்ற ஆவியாக, எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருகின்ற ஆவியாக நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். ஆனால் உறுதிப்பூசல் பெறுகின்ற பொழுது நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளுக்கு ஏற்ப செயல்படவும், நாங்கள் எங்களை திருச்சபையின் பணியிலே ஈடுபடுத்தவும், திருச்சபையின் பணியிலே பங்கு கொள்ளவும், நாங்கள் ஒரு பங்கேற்கும் திருச்சபையாக, பணி செய்யும் திருச்சபையிலே ஒரு அங்கத்தவராக நாங்கள் ஆர்வத்தோடு, ஆழமான நம்பிக்கையோடு, ஒரு சாட்சியமுள்ள
வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆகவே உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதனால் எங்களுக்கு சில பொறுப்புகள், சில கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றன. நாங்கள் இறை தூதுவர்களாக, நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை நாங்கள் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கின்றது. பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமாயிருக்கின்றது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி எங்களை ஒரு ஆழமான விசுவாச வாழ்வுக்கு எங்களை தூண்டி நிற்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு நாங்கள் உண்மை கிறிஸ்துவர்களாக வாழ எங்களை எப்பொழுதும் தூண்டி நிற்கின்றது. பழைய ஏற்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக ஏசாயா இறைவாக்கினர் பரிசுத்த ஆவியை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்துதர்களுக்கு சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார் என்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் தங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக்கி, அந்த நம்பிக்கையின் நிமித்தம் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும், தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், தனக்கு சாட்சியம் கூற வேண்டும் என்று அந்த நோக்கத்தில்தான் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். திருத்துதர் பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம், எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆதி கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதினால்தான் அவர்கள் ஒரு உண்மையான சாட்சியமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். திருச்சபையினுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம், குறிப்பாக 1962ஆம் ஆண்டு நடந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஒரு பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதல் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி திருச்சபையை புதுப்பிக்க அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை காண்கின்றோம். திருச்சபை தன்னை புதுப்பிக்க வேண்டும். ஆகவே திருச்சபை தனக்குள்ளே மட்டும் பணியை செய்து கொண்டிருக்காமல், தான் வாழுகின்ற உலகத்திலே உலகத்தின் தேவைகளை அறிந்து, காலத்தின் தேவைகளை அறிந்து ஒரு புதுப்பித்தலை ஏற்படுத்துவதன் மூலமாகவும், ஒரு புது பணிகளை செய்வதற்கு தாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் எல்லா ஆயர்களையும் தூண்டி நின்றது. ஆகவே ஒரு புதிய பெந்தெக்கோஸ்து என்று சொல்லுகிறோம். திருச்சபை தன்னை புதுப்பித்து அதன் வழியாக உலகத்தை புதுப்பிக்க ஒரு பெரிய அழைப்பை அது இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே பெற்றுக்கொண்டது. ஆகவே நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆழமாக வேரூன்றி இருக்கவும், அந்த விசுவாச வாழ்வை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்கவும் உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனம் எனக்கு பெரிதும் அவசியமாக தேவைப்படுகின்றது. பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், இந்த கொடைகள்தான் நாங்கள் கனிகளை கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய நற்பண்புகளினாலே, எங்களுடைய நற்பணிகளினாலே, நாங்கள் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டிருப்பதனாலே, அன்பு பணியை நாங்கள் செய்வதனாலே, பொறுமையோடு வாழ்வதனாலே, மற்றவர்களை மன்னிக்கின்ற ஒரு மனநிலையை நாங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அது நாங்கள் நற்கனி கொடுக்கின்ற ஒரு தன்மையை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதே வேளையிலே நாங்கள் அந்த கொடைகளுக்கேற்ப வாழுகின்ற பொழுது நற்கனிகளாக நாங்கள் எங்களை ஆண்டவனுக்கு கொடுக்கின்றோம். இந்த உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனத்திலே 2 முக்கியமான அடையாளங்களை காண்கின்றோம். ஒன்று, கிறிஸ்மா என்ற எண்ணெய் பூசப்படுகின்றது. 2ஆவதாக ஆயர் உறுதிப்பூசல் பெறுவோருடைய தலை மீது கைகளை வைக்கின்றார்.
பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், எண்ணெயால் அபிஷேகம் செய்தார்கள் அல்லது அருள் பொழிவு செய்தார்கள். இந்த எண்ணெயால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவனாலே அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஒரு புதிய பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வாறு அவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். கைகளை தலைமீது வைக்கின்ற பொழுது ஒரு புதிய ஆற்றலை பெறுகின்றார்கள். தூய ஆவியினுடைய அருளை அவர்கள் பெற்றுக்கொண்டு புதிய ஒரு பதவியை அல்லது பணியை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரம், அது ஆற்றல் கிடைக்கின்றது. ஆகவே கைகளை வைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலை பெற்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிறிஸ்துவினுடைய பணியாட்களாக, கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவின் தூதுவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அது குறித்து காட்டுகின்றது. ஆகவே இந்த உறுதி பூசல் என்ற அருட்சாதனம், நாங்கள் பரிசுத்த ஆவியை, அவருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளுக்கேற்ப நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உலகத்தின் உப்பாக ஒளியாக திகழ வேண்டும் என்ற அந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் எங்களுக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதைத்தான் உறுதி பூசல் என்ற அருட்சாதனம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்ற சில அடிப்படையான உண்மைகள். இதை நாங்கள் சிந்தித்து செயல்பட முயற்சிப்போம். நன்றி.